அபார்ட்மெண்ட், வில்லாஸ், லக்ஸுரி ஹோம்ஸ், பட்ஜெட் ஹோம்ஸ், இந்த 4 செக்மெண்ட்ல எந்த செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு பையஸ்ட்? பட்ஜெட் ஹோம்ஸ் தான் சார். பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் 35 to 70 lakhsக்கு நாங்க லான்ச் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்லயும் ஃபினாமினல் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் சிட்டின்ற ப்ராஜெக்ட் நாங்க லான்ச் பண்ணோம் சோழிங்கநல்லூர் பக்கத்துல பெரும்பாக்கத்துல. அந்த லொகேஷன்ல வெறும் 4 daysல நாங்க எதிர்பார்க்கல we sold 300 houses. இந்த மார்க்கெட்ல 40 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் பிரைஸ் பேண்ட்ல ஃபுல் அப்சார்ப்ஷன் இருக்கு. 1 crore மேல போதுனாவே கொஞ்சம் டேப்பர் ஆகும் சார். நாங்க 35 lakh கம்மியா ரொம்ப பண்றது இல்ல, அதனால எங்களுக்கு அந்த செக்மெண்ட் தெரியல. 1 crore மேல டேப்பர் ஆகுது. அவங்க பார்த்து தான் வாங்குறாங்க, அவங்க யோசிச்சு கரெக்டா இது அப்புறம் மார்க்கெட் சரியுமா அதுன்னு பாக்குறாங்க. நாங்க எல்லா பில்டரும் சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லணும்னு சொல்ல எங்களுக்கு ரொம்பவே நல்ல இருக்கு மார்க்கெட். இந்த பீரியட் மாத்திரம் நாங்க 1000 கோடிக்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்கோம். கோல்ட், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பேங்க், இன்னைக்கு தேதிக்கு which one is the safest place? சேஃபஸ்ட்னு கேட்டிங்கன்னா சார் டவுட்டே கிடையாது, ரியல் எஸ்டேட் தான். Since you are in real estate நீங்க எப்படி கேப்பீங்க? இல்ல, we are looking at the market. இது 4 கன்வென்ஷனலாவே நமக்கு கிட்டத்தட்ட இது 4க்குள்ள தான் நம்ம எந்த ரிஸ்க் வேணா நினைக்கிற ஒரு பேங்க்குக்கு போயிடுற எனக்கு ஏதோ 3 வட்டி வருஷத்துக்கு போதும்பா அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்காங்க. ஆனா கொஞ்சம் growth வேணும் அப்படிங்கிறப்ப இந்த முதல் 3 தான் தேடுறாங்க. சோ இதுக்குள்ள ஒரு டிபேட் எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கு. That's what I just want to know. தங்கம் இந்த டைம்ல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப்டர் சீயிங் வாட் ஹேப்பன் இன் ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் தான். தங்கம் விலை ஏறி இருக்கு நிச்சயமா, ஆனா எவ்வளவு வருஷமா ஸ்டாண்டர்டா ஃபிளாட்டா இருந்ததுன்றது நமக்கு தெரியும். சோ இந்த என்ன பத்தி பெரிய இன்வெஸ்ட்மென்ட் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணோம். எனக்கு வாடகை ஒரு 2-3% ஈல்டு வருது, என்னோட டாக்ஸ் சேவிங்ஸ் மேல ஒரு 2% ப்ராஃபிட் இருக்கு. சோ மொத்தத்துல 5% ஈல்டு வருஷம் வருது உங்களுக்கு. பேங்கை விட கூட தான். ஆமா, ஏன்னா வந்து சார் உங்கள் ப்ராப்பர்ட்டி விலை ஏறதை பத்தி நான் பேசவே இல்லை. ப்ராப்பர்ட்டி விலை ஏறதுன்றது இந்த லாஸ்ட் 4-5 வருஷமா உண்மையாக சொன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருந்திருக்கு. பட் திருப்பி ஒரு மார்க்கெட் பிக்கப் ஆகலாம், அன்னைக்கு விலை ஏறலாம். அது அப்போ அந்த ரிட்டர்ன்ஸ் வரட்டும். அது இல்லாம என்ன வருது உங்களுக்கு 2 to 2.5% வாடகை வருது. உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இருக்கு, டாக்ஸ் சேவிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது ரெண்டுமே இன்னும் 2% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே 4 to 5% உங்களுக்கு எப்படியுமே ஈல்டு வருது வருஷம். அப்படி ரொம்ப பணம் சேஃபா இருக்குது. தினமும் வரி பண்ணிக்கணும், விலை குறையுதா விலை ஏறுதா. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஷேர்ஸே கூட வாங்குறோம் சார். இந்த மாதிரி மார்க்கெட் டைம்ல திடீர்னு 4 லட்ச ரூபாய் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது சார் பாதி பேருக்கு. அட்லீஸ்ட் ரியல் எஸ்டேட் பொறுத்தவரைக்கும் வீடு 50 லட்சம் வாங்கினா 50 லட்சம் விலை குறையிறது இல்லை. எந்த வீடுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இந்தியா மெட்ராஸ் வாங்குறது பெருசு. வேற அருண் இன்வெஸ்ட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் எஸ்டேட் தான் சார். பிசினஸ் தாண்டி பர்சனலாவும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கல்ல? பிசினஸ் தாண்டி பர்சனலாவும் நான் ரியல் எஸ்டேட்ல மாத்திரம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், வேற எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அதுல தான் முழு நம்பிக்கை சார். இன்னைக்கு வந்து நீங்க எந்த காலத்தை வேணா எடுத்துங்களேன், அவங்க ஒண்ணுமே இல்லாதாங்கப்பா, அவங்க 10,000 ரூபாய் கொடுத்து அந்த லேண்ட் வாங்கினா தெரியுமா, அது 10 கோடிக்கு போச்சுன்னு நம்ம எவ்வளவு கதை தெரியும். அந்த மாதிரி கதை இன்னைக்கு திருப்பி நடக்குமானா நான் நடக்காதுன்னு நான் சொல்லல. அதெல்லாம் குட் ஓல்ட் ஸ்டோரிஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நடக்காது. பட் ரியல் எஸ்டேட்ல இந்த ரிட்டர்ன்ஸ் 5% பிளஸ் ஒரு அப்ரிசியேஷன் ஓவர் தி நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா இன்னைக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கின வீடு இங்க ஒரு மார்க்கெட்ல ஒரு டைம்ல பிக்கப் ஆகும் 7வது வருஷமா 6வது வருஷமா. அப்போ அது 3 times 4 times போயிருக்கும். அது இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து கேப்சர் பண்ணீங்கன்னா மொத்தமா 12 to 14% வரும் இன் ரிட்டர்ன்ஸ். 12 to 13% ரிட்டர்ன் வந்தா சேஃபா பெரிய கீழே இறங்காம வேலை அதுவே நிம்மதியா இருக்கலாம். தட்ஸ் a big number actually. ஸ்டாக் மார்க்கெட் வந்து 15% சொல்லுவாங்க சார். ரெண்டு விஷயம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பிரச்சனைன்னு சொல்ல பாருங்களேன். யூ ஷுட் ஹேவ் த கரேஜ். நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஷேர் வாங்குறீங்க சார், நாளைக்கு அது 40 ரூபாய் ஆயிடுச்சுன்னா உங்க வைஃப்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏன் அதுல போட்டீங்க, இதுவாச்சு அதுவாச்சுன்னு. ஸோ அந்த பயம் தானே எல்லாருக்கும். அந்த விலை குறையுதுன்றது கண்ணுக்கு எதுக்கு தெரியுது இல்லை. ஆனா இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினாரு, அது இன்னைக்கு 10 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொல்றது மாதிரி ஒரு இது 10 rupeesக்கு வாங்கினாரு, ஒரு 10,000 ஷேர் வாங்கினாரு, இன்னைக்கு ஒரு ஷேரோட வேல்யூ 1.5 lakhsங்கிற கதையும் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. பட் நீங்க சொல்றது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியா கண்ணு முன்னால இது நிக்குது. மண்ணுல போட்ட காசு மண்ணா போகாது அப்படின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இஸ் இட் ஸ்டில் வேலிட்? 100%. See, tell me where in Chennai price has gone down. நம்ம பிரைஸ் விலை ஏறலன்னு நம்ம கேட்கிறோம். ஆமா, கண்டிப்பா ஒரு 3-4 வருஷமா பெருசா விலை ஏறலன்றது எல்லாருமே ஒத்துந்தான் ஆகணும். அது இன்னொரு 1-2 வருஷம் கழிச்சு மார்க்கெட் ஃபிளாட்டா இருக்கு, திடீர்னு இம்பல்சிவ் டிமாண்ட் வரும்போது ஏறும். ஒரு 2 times ஆகலாம்.